ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் கூட ஆரணி கதைக்கிறேன். வெல்கம் டு ஆரணி சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் என்ன வீடியோ நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன்டா, என் மகன் இந்த 10வது வயசு பர்த்டேயில் செய்த ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸை நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் அன்றைக்கு சாக்லேட் கேக் அடிச்சினேன். அதுன்ற செய்முறைகள் எல்லாம் நான் விரிவாக இந்த சேனலில் போட்டிருக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நான் அதில் மேலே ஜாயின் பண்ணி விட்றேன். அதோட பேரிச்சம்பழ கேக் செய்முறையும் நான் போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். நான் முழுசாக நான் இதில் போடலை. இது நான் பர்த்டே பிளாக்காக நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் அங்கே எடுத்திருக்கிறேன். இதில் நான் விசேஷமாக நான் இந்த கிளிப் காட்டுறேன்டா, கேக் செய்கிறது கேக் ட்ரேயிலையும் ஒரு கேக் ஒரு ஷேப்பாக வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதில் நீங்கள் கொஞ்சம் டைம் இனக்கட்டு கொஞ்சம் ஷேப்பாக செய்தால் வடிவான ஒரு ஷேப்பான ஒரு கேக் வரும். இல்லாட்டி பிஞ்சு கொட்டிப்பட்டு அதிலேயே எங்களோட மேலே உடைஞ்சிடும். கொஞ்சம் மினக்கட்டு நான் என்ன செய்கிறேன்னா, அந்த பட்டர் பூசிட்டு அந்த பேக்கிங் பேப்பரை நான் அதில் வைக்கிறேன். அப்போ அது ரொட்டுப்படுது. முதல் சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டுது. 2 கிலோ சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டுது. அதோட பேரிச்சம்பழ கேக் ரெடி ஆகிட்டுது. பேரிச்சம்பழம் கேக் சூப்பராக யம்மியாக வந்தது. அந்த செய்முறையை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள். நல்ல சூப்பராக வந்தது. இப்போ எங்களோட பர்த்டேக்காரண்ட கேக் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இனி டெக்கரேட் பண்ணுவோம். சின்னனா ஒரு டெக்கரேட் நான் உடனடியாக நினச்சி உடனே செய்த நான் பெரிய ரெடி பண்ணல. அதால் நான் டக்கண்டு சின்னனா ஒரு சின்ன டெக்கரேட் செய்த நான். இது அந்த அயன் பண்ணுறது, இது கேட்டின் சீலியல் அயன் பண்ணுறலாம், உடுப்புகளும் அயன் பண்ணலாம். ஆனால் கேட்டின் சீலி அயன் பண்ணிக்கல, இன்னும் சுகமாக இருக்குது. அப்படி கட்டி போட்டு எங்களை அயன் பண்ணலாம். ஆவியில் அயன் பண்ணுறது. அதோட 10 என்று சொல்லி நான் நிறைய வீடியோக்கள் பார்க்குறேன். எனக்கு இந்த எப்படி கைவேலியல் செய்கிறதுக்கு சரியான விருப்பம். எனக்கு விருப்பம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுமென்னு சொல்லி. அப்போ 10வது வயசு பர்த்டேன்றோடனே இதையும் செய்தால் இன்னும் வடிவாக இருக்கும்னு நான் நினைச்சினான். 10 ஒரு உங்கள் அண்ணளவாக எழுதி போட்டு அளந்தும் எழுதலாம். எழுதுறதுக்கு இன்னும் நீட்டாக வரும். முதல் பின்பக்கத்தில் இருந்து ஒட்டி கொண்டு வரேன். அதுக்கு பேர்ந்து முன்னுக்கு நாங்கள் அந்த ஓடுதான் டேக்கில் அந்த சைட் விளிம்புகள் கார்ட்போர்ட் தெரியாமல் இருக்கும். அப்போ நீட்டாக இருக்கும். அதுக்காக இந்த இதில் ஒட்டுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் மெல்ல மெல்ல வெளியாலையும் ஒட்டலாம். கேக் சிம்பிளாக நான் ஒரு சாக்லேட் கேக்
இந்த க்ரீம் செய்முறை நான் போட்டிருக்கிறேன் இந்த சேனலில். நாங்கள் இதில் என்ன செய்கிறோம்டா, சுடுதண்ணியில் தண்ணியோடு அப்படியே நாங்கள் கேக்கை சேவ் பண்ணினா தண்ணித்தன்மையாக கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் தண்ணியை எடுத்துட்டு துடைச்சி போட்டு ஒரு துணி ஒன்றில் துடைச்சி நீங்கள் செய்யல நீட்டாக வரும், கூடுதலாக நீட்டாக வர பார்க்கும். அப்படி நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட கேக் ரெடி ஆகி கொண்டிருக்குது. இதை அந்த அச்சில் வச்சுட்டு அச்சில் அமர்த்தி நம்பர்கள் எழுதினான். இதோட என் மகனுக்கு கட்லெட் செய்தது, கட்லெட் வெர்ராக்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக கட்லெட் செய்தது. 100 கட்லெட் செய்கிற அளவுக்கு செய்த நான் 4 வெங்காயம், 8 டின் ஃபிஷ், இப்படி சின்ன வேண்டல. நான் ஸ்ரீலங்கா டின் ஃபிஷ் போடையில் நார்மலாக இங்கே இப்படி வேண்டக்கூடியதாக இருக்கிறபடியாக வேண்டினான். எனக்கு தெரியலை இந்தியாவிலே அங்கே வேண்டலாம உண்டு. 6 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 15 தொடக்கம் 20 பச்சை மிளகாய் தான் டேஸ்ட்டை கொடுக்கும். நான் அதுக்கெல்லாம் மிளகு போட்டு வச்சுருக்கிறேன். முடிவெடுக்கலாம் போச்சுது, டைம் காணா வந்துட்டுது. அப்புறம் கடை ஒரு உருண்டை பிடிச்சிட்டு முட்டையில் துவச்சிட்டு ரஸ்கில் துவச்சிட்டு அப்புறம் கட்டில் ரோல் செய்கிற மாதிரி செய்ய வேணும். இப்போ வேறு தான் எங்களோட பர்த்டே பாய், எனக்கு 10 வயசு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது என் மகனின் அப்பப்பா. இவ்வளவுதான் நண்பர்களே, நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு சொல்லி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புதுசாக போகிற வீடியோக்களோட உடனே பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்க மட்டும் பாய்.